ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் மோர் குழம்பு. குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 ஸ்பூன் பச்சரிசி, 1/4 ஸ்பூன் தனியாவை எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கிட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நான் காரத்துக்காக ஒரு 3 பச்சை மிளகாவையும் கூடவே கொஞ்சம் இஞ்சி, 2 தேங்காய் பத்தை எடுத்து சின்ன சின்ன நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக கறிவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன், அதை இது கூட நான் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். 1 கப் தயிர் எடுத்து வச்சிருக்கேன், அதை நம்ம நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இதே போல் தயிரை நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் காஞ்சதும் நான் அதில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை விட்டுக்கிறேன். நான் இங்கே தேங்காய் எண்ணெய் தான் விடுறேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேண்டாம்னா உங்ககிட்ட என்ன ஆயில் இருக்கோ நீங்கள் அதை விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நான் அதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நான் 2 காஞ்ச மிளகாய் வச்சு சின்ன கிள்ளி வச்சிருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு 4 வெண்டைக்காவை எடுத்து சின்ன சின்ன நறுக்கி வச்சிருக்கேன், அதை இது கூட சேர்த்து வெண்டைக்காவை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் நல்லா வதங்கி வந்திருக்குது. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த விழுதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம் இதனுடைய பச்சை வாசனை போகிறதுக்காக இது நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். கூடவே நான் கொஞ்சம் தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து இதை நல்லா கொதிக்கவும் விடலாம். இது நல்லா கொதிச்சு வருது. நம்மளுக்கு வெண்டைக்காவும் நல்லா வெந்து வந்திருக்குது. இது கூட நம்ம அடிச்சு வச்சிருந்தோம் இல்லையா தயிர், அதை சேர்த்துக்கலாம். கூடவே நான் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்க விடலாம். மோர் குழம்பு நல்லா கொதிச்சு வருது. மோர் குழம்பை ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி வந்ததுமே நம்ம கேஸை நிறுத்திடலாம். இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு, நான் கேஸை நிறுத்திடுறேன். மோர் குழம்பு ரொம்ப திக்காகவும் வைக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப திக்காக வச்சோம்னா மோர் குழம்பு ஆற ஆற அது திக்காயிடும். அதனால வைக்கும் பொழுது இந்த பதத்துக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுடைய மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மோர் குழம்பு கூட உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.